என் பேர் தனப்பிரிக்கா. நான் பாரிபுரத்தில் இருக்கேன். நான் ஏன் ஜிபி சூஸ் பண்ணேன்னா, ஸோ முதல்ல எனக்கு வந்து ஜந்தம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரியாது ஜந்தம் ப்ராப்ளம் இருக்குன்னு. ஆனால் நான் காட்டு வேலை 1 வருஷம் செய்கிறப்ப என்ன அறியாமல் எனக்கு கை கால்லாம் குத்த ஆரம்பிச்சிச்சு. கையெல்லாம் டெப்ரிவ் ஆயிடுச்சு. ஸோ வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ அதோட வந்துட்டு நான் டாக்டர் போய் செக் பண்ணுறப்ப அவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஜந்தம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஊசி ரத்த ஊசிலாம் போட்டாங்க. அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பிறகு 1 வாரம் கழிச்சு மறுபடியும் எனக்கு அந்தமாரி ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கை கால்லாம் ஸ்ட்ரோக் அடிச்சு எனக்கு உடம்புலாம் அப்படியே ஐஸ் ஆகிடுச்சு. உடம்பு ஆயிடுச்சு, கண்ணெலாம் மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வாட்டர் மொத்தம் பண்ணேன். ஜந்தம் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. இப்போல்லாம் செக் பண்ணி பார்த்தாவிட என்னோடய கழுத்து உடஞ்சின்னு சொன்னாங்க. ஸோ மேபி வந்துட்டு கீழே உருண்டு வாச்சின்னு தெரியல. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஆகலை, நார்மலாக தான் இருந்தேன். எனக்கு அந்த ஜந்தம் 3 பிளாக் ஸோ தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முதல்ல நான் அந்த பிஎம் நம்பவே பேக்கி போய் பேசுகிறாங்க. என்னோட ஆப்பன் விஜயகுமாரி தான் என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளோ பெருசாக பயன் நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுமா, வாங்கி போடுங்க. நான் நம்ப போய் சொல்லாதீங்க, அதெல்லாம் போய் பேசுகிறாங்க அப்படி தான் நான் நினச்சேன். அதுக்கப்புறம் திரும்பியும் எடுக்க ஆரம்பித்தேன். அலோரா பென்ஸ் எடுத்தேன். அலோரா பென்ஸ் முதல்ல பயன்படுத்துகிறப்ப தெரியுங்களா, எனக்கு அப்படியாப்பட்ட ஒரு வலி. ஏன்னா நம்மளுக்கு ரத்தம் கட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது போய் வேலை ப்ரொசஸ் பண்ணும். அந்த பாரு அந்த பாய்ப்பு நம்மளை போடுறப்ப என்ன அறியாமல் எனக்கு தண்ணி ஊற்றுது. அழுகுறேன், நான் தேம்பி அப்படி அழுகுறேன். அதனாக்கா நம்ம அப்படி பெரியவங்க அதனாக்கா கால் பண்ணி சொன்னேன், வலிக்கிறதுக்கு ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு. அக்கா சொன்னால் கொஞ்ச நேரம் பொறுத்துக்குங்க, அது ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் தெரியும் அப்படின்னாங்க. அதோட அலோரா பென்ஸ் ஸ்டாக்கின் பயன்படுத்த நிறைய மாற்றங்கள் கிடச்சிச்சு. என்ன அறியாமல் எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியல. காலையில் எழுந்திருக்கிறப்ப மேபி எனக்கு வந்துட்டு முட்டி வலி இருந்துச்சு, இடுப்பு வலி இருந்துச்சு, முதுகு எலும்பு கூட எனக்கு வலி இருந்துச்சு. கீழே கொஞ்சம் பட்டி எழுந்திருக்க மயக்கம் வரும், காது கேட்காது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் எனக்கு இருந்துச்சு. கெஸ்டிக் வலி வேறு. ஸோ இதெல்லாம் நிறையா மாற்றங்கள் கிடச்சிச்சு. ப்ரிப்பில் 2 வாரம் தான் எடுத்து குடித்தேன். சரிங்களா, என்னோடய ஜந்தம் ப்ராப்ளம் அந்த பிளாக் நிறைய மாற்றங்கள் கிடச்சிச்சு. ஸோ அதோட நிறைய பேருக்கு ஷேரிங் பண்ண ஆரம்பித்தேன். அட்டெண்ட் மீட்டிங் அதுதாங்க ரொம்ப முக்கியமே. நான் மீட்டிங் போகணுமா, இதுக்கெல்லாம் கூப்பிட்றாங்களே புரியாது வேறு, என்னத்துக்கு மீட்டிங்லாம் போகணும்னு யோசித்தேன். ஆனால் நான் எம்பஸில் ஃபைட் பண்ணுறப்ப இந்த மீட்டிங் தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாது ஒன்றுமே. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறப்ப ஒன்றுமே புரியாது. எனக்கு என்ன சொல்கிறாங்க கூட புரியாது. தமிழில் கேட்குவேன், சார் என்ன சார் சொல்கிறீங்க, தமிழ் கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழ் டீச்சிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுறப்ப தெரியுங்களா, எங்கள் கையில் காசு இருக்குது, எங்கள் மீட்டிங் போகணுமா அக்கா விட்டாங்க, அதுனாக்கா கவி சொல்லணும். எப்படி போகிறது, 1 வாரம் முன்னிக்கே மைண்ட் செட். காடி வெட்டுறதுக்கு மொத்த கடைக்கு போங்க, காடி வெட்டுறதுக்கு எனக்கு அந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. நான் மேபி நான் எஸ்டேட் வேலை செஞ்சுருக்கேன், மருந்து அடிச்சிருக்கேன். ஸோ மருந்து அடிக்கணும்னா எஸ்டேட்டில் போய் மருந்து அடிச்சிருக்கேன், பாஜா போட்டிருக்கேன். அந்தமாரி வேலை செஞ்சு பழக்கமாக இருந்து காட்டு வேலை செஞ்சு அதெல்லாம் எனக்கு புது அனுபவம். எனக்கு இதில் நான் இந்த இடத்துல நிற்பனப்புன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னுக்கு நான் ஒரு எம்பஸரை ஃபைட் பண்ணி எனக்கு ஒரு லீடர் உருவாகி பேர் எம்பஸர் ஆகி உங்கள் முன்னுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ஷேரிங் பண்ணேன். ஆப்பன் என்ன சொல்கிறாங்க அதுபடி செஞ்சேன், லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதுபடி செஞ்சேன். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னுக்கு ஒரு வெற்றியாளராக நிற்கிறேன். ஸோ இன்னும் மேலும் நிறைய பேருக்கு நான் போய் ஷேரிங் பண்ணி இந்த மாதம் நான் ஆசியக்கு நான்